சொல்லுங்கம்மா. சார், நான் ரகுராம் ஐயாவோட பொண்ணு. அவருக்கு நடக்க போற பாராட்டு விழாவோட கேட்டரிங் ஆர்டருக்காக நாங்க கொட்டேஷன் கொடுக்க வந்திருக்கோம். என்னம்மா நீங்க? உங்களை எனக்கு தெரியாதா? இவ்வளோ அறிமுகம் எல்லாம் தேவையா? உங்க கொட்டேஷனை கொடுங்கம்மா. ம். கொடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. வாங்க. இவங்களோட கனவுல கூட நம்மளாம் சிரிச்சு பேசிடக்கூடாது. ஆமா, ரகுராம் குடும்பம் என் கனவுல வந்து சிரிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் இந்த புவன அங்க இருப்பா. எந்த நல்லதும் எங்களுக்கு நடக்காம இருக்கதானே? கரெக்டா சொன்ன. எங்கேயுமே உங்களால தலை நிமிரவே முடியாது. இங்க பாரு, உன்னோட வாய்ங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது தெரியும் யாரு தவற விட போறாங்கன்னு. எப்ப சார் கொட்டேஷனை பார்த்து கான்ட்ராக்ட் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? விழாவுக்கு ரொம்ப டைம் இல்லை, அதனால இன்னைக்கே கான்ட்ராக்ட் யாருக்குன்றதை சொல்லிடுவோம். கொட்டேஷன் கொடுத்து முடிக்க இன்னும் 2 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே யாரெல்லாம் கொட்டேஷன் கவர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 1/2 hourல கவர்லாம் ஓப்பன் பண்ணி கான்ட்ராக்ட் யாருக்குன்றதை சொல்லிடுவோம். கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. யார் யார் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொட்டேஷனோட அமௌண்ட் என்ன சார்? ஆக்சுவலாக தனான்றவங்களும் புவனான்றவங்களும் கோட் பண்ணது கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. மற்றவங்களாம் ரொம்ப அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. தனா 2 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே ரொம்ப அதிகமாகவே கோட் பண்ணியிருக்காங்க. அதனால் மற்ற கொட்டேஷன் எல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை. தனா கோட் பண்ணதையும் புவனா கோட் பண்ணதையும் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தனா 2 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. புவனா 1,99,099 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. சார், ஜானகிங்கிறவங்க பேர்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்க பார்க்கலையா? ஏயா எல்லா கவரையும் செக் பண்ணியா? செக் பண்ணிட்டு சார். இல்லை பண்ணு மறுபடியும் செக் பண்ணு, நல்லா செக் பண்ணு. இது யாருன்னு பாரியா? இல்லை சார், இதில் ஜானகின்ற பேரே இல்லையே சார். சார், உள்ள ட்ரேல பார்க்க சொல்லுங்க சார். உள்ள போய் பாரியா எதுவும் இருக்கான்னு. சார், ஜானகின்ற பேரில் ஒரு கவர் இருக்குது சார். என்னையா வேலை பார்க்குறீங்க? சாரி சார். கூட எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இந்த கவரை சரியாக பார்க்காதனால இந்த கான்ட்ராக்டு புவனாக்குன்னு நான் சொன்னேன். அதை நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். எப்படியும் நாங்க 2 லட்ச ரூபாய் கோட் பண்ணிருக்கோம்னு எங்க வீட்ல இருந்து உனக்கு தகவல் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் 2 லட்சம்னு ஓப்பனா சொன்னேன். நீ எப்படியும் அதை விட கம்மியா தான் கோட் பண்ணுவேன்னு தெரியும். யோசிச்சு பாரேன், உன்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தா நாங்க கோட் பண்ணதை விட நீ 1 ரூபாய் தான் கம்மியா பண்ணுவேன்னு கரெக்டா கெஸ் பண்ணி இன்னொரு கொட்டேஷன்லயும் அதே 1 ரூபாய உன்னை விட கம்மியா நான் கோட் பண்ணிருக்கேன். உன் நிழலை விட உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் புவனா. அண்ணே, எப்படின்னு மிஸ் ஆச்சு? அந்த தனா வடிச்சா ரகுராம்க்கு வலிக்கும் தானே? அந்த ஆர்டரை உன் பேர்ல எடுக்க சொன்னேன். ஆனா அந்த மாயா தந்திரமா நம்மள முட்டாளாக்கிட்டானே. கேட்டரிங் ஆர்டர் ஜானகி பேர்ல எடுத்து தனா கையில ஒப்படைச்சிட்டா. அண்ணே, அந்த ரகுராம்க்கு நடக்க போற பாராட்டு விழாவுல அவர் பொண்ணாலேயே அந்த ரகுராம்க்கு பெரிய அவமானம் நடக்கணும். பாராட்டு விழா அந்த ரகுராம அசிங்கப்படுத்துற விழாவா மாறணும். தனாமா, வாங்க. வாங்க அண்ணாச்சி, வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வாடி தம்பி. தமிழ். மா, உனக்கு அண்ணாச்சியை தெரியும். இவ தமிழ் செல்வி, என் காலேஜ் மேட். இவ அப்பா காய்கறி கடை வச்சிருக்காங்க. தமிழ் எனக்கு நல்லா தெரியுமே. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தமிழ்? நல்லா இருக்காங்கம்மா. தனாமா, உங்களுக்கு சமையல் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கிடைச்சிருக்கிற முதல் கேட்டரிங் ஆர்டரை நீங்கள் நல்ல விதமாக முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு மளிகை தேவைனாலும் நம்ம கடையில் எடுத்துக்குங்க. லிஸ்ட்டை மட்டும் சொல்லுங்க,
பையன் மளிகை சாமான கொண்டாந்து இறக்கிடுவான். நானே கடைக்கு வரலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க அண்ணாச்சி, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. என்னம்மா நீங்க? நான் என்ன அட்வான்ஸ் கேட்டு வாங்குவா வந்தேன்? பணமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? மளிகை லிஸ்ட்டு கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இனிமே தான் லிஸ்டே போடணும் அண்ணாச்சி. நானே கடைக்கு வந்து கொடுக்குறேன். அப்ப சரிம்மா. இந்தாங்க, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரி, நான் அப்ப வர்றேம்மா. ம். தமிழ் இரு, இதை நீ காய்கறிக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ. ம். அடி போடி, உன்னை பார்த்து நானும் என்னென்ன காய் வேணும் எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். நீ இப்ப சொன்னாலும் சரி, ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, அப்பா கிட்ட சொல்லிட்டா காலையில மார்க்கெட்ல இருந்து நேரா பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொண்டு வந்து இறக்கிடுவாரு. அந்த பணத்தையும் வச்சுக்கோங்க, அதோட இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. எதுக்குங்க இந்த பணம்? நீங்க தனாவுக்காக சமையல் வேலைக்கோ சப்ளையர் வேலைக்கோ போகக்கூடாது. என்ன புரிஞ்சதா? அட்வான்ஸா கை நீட்டி பணம் வாங்கிட்டோம், அப்புறம் எப்படி போகாம இருக்கிறது? இது என் தங்கச்சியோட உத்தரவு. மீறிட்டு போனீங்கன்னா, இப்போ கார்ல மோதுற மாதிரி வந்தேன்ல, நாளைக்கு நீங்க போனீங்கன்னு தெரிஞ்சது உங்க மேல கார் நிஜமாவே மோதும். இந்த கார் மோதுனா 2 பேருக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. ஸோ நான் சொன்னபடி நீங்க யாருமே தனாவுக்காக வேலை பார்க்க போகக்கூடாது. அதோட இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் கூடாது. நீங்க வேலைக்கு வந்துருவீங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். கடைசியில் நீங்க வராம சமையல் பண்ண முடியாம அவங்க தவிக்கணும். அவளால அவன் அப்பன் பேர் கெடணும். புரிஞ்சதா? என்னடா சைலண்டா நிக்கிறீங்க? வாய் திறந்து பதில் சொல்லுங்கடா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறோங்க. அது என்னாச்சு கதிர்? தானா சமையல் ஆளுங்க யாருமே ஃபோன் எடுக்கல, எல்லார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரியான நேரத்துல வந்துடுவோன்னு தானே நம்ம கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்க. இப்போ இப்போ என்ன பண்றது? எனக்கும் ஒண்ணுமே புரியல தானா. ஊருக்கே சமைக்கணும். இவ்ளோ பேருக்கு நம்ம 2 பேரால மட்டும் எப்படி சமைக்க முடியும்? அந்த காய்கறி எல்லாம் நறுக்கிறதுக்கே மதியம் ஆயிடுமே. இப்போ என்ன பண்றது கதிர்? இதுல வர அம்மா பேர்ல வர ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் மாமாவோட பாராட்டு விழால போய் இப்படி ஆயிடுச்சு. அந்த புவனா நினைச்சதை சாதிச்சிட்டா. அத்தை பேர் மட்டும் இல்லாம இது மாமாக்கும் அசிங்கமாயிடும் தானா.